நானா உங்களை மிரட்டுறேன்? நீங்க தான செக்யூரிட்டியை கூப்பிட்டீங்க. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? சினிமா கூப்பிட்டனா, லாட்ஜி கூப்பிட்டனா, செலவுக்கு பணம் தான் கேட்டனா? ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சே ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமே வந்தா ரவுடிசம் பண்றீங்களா? இதுவா ஒரு கஸ்டுக்கு தர மரியாதை? இதுவே நான் தாலி கட்ட புருஷனா இருந்தா இப்படி நடந்துருப்பீங்களா? என்னங்கடா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது என்ன ஆபீஸா இல்ல? இது மெதுவா உட்கார்றேன். படத்துல பண்ற போது உனக்கு என்னதான் வேணும்? ஜாதகம். ஜாதகமா? எஸ். உனக்கு எனக்கும் கெமிஸ்ட்ரி சரியா இருக்கான்னு பார்க்கணுமா? அப்படியே உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு அப்பா அனுப்ப சொன்னாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கெட் அப், கெட் அப். என்னங்க எகிர்றீங்க? எங்களுக்கு செல்ஃப் சஸ்பெக்ட் உண்டு. சஸ்பெக்ட் இல்ல, ரெஸ்பெக்ட். அதேதான். அது இல்லன்னு சொல்ல வரியா? உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு அந்த யோகா இல்ல போல இருக்கு. வாய்க்கிட்ட வந்த சாப்பாட்டையும் கால் வரைக்கும் வந்த புருஷனையும் தட்டி கழிச்சு அழிஞ்சிருவேன். ஜோக்குன்னு நினைக்கிறியா? ஐ எம் செம்ம சீரியஸ். எனக்கு தெரியும் உனக்கு என் மேல எங்கேயோ ஏதோ ஒண்ணு இருக்கு. உடனே ஓகே சொன்னா சீப் ஆயிடும் நினைக்கிறேன். எனக்கு புரியுது. கண்ணி அவளையும் போடுற அப்படியே கடிச்சு தின்னு போல இருக்கு. மறுபடியும் பார்க்கலாம். அப்புறம் வரேன். இனிமே ரேஷ் டிரைவிங். பாத்துட்டு என் பைக் எங்கேயாவது போட்டு தொலைச்சிடாத. ஹலோ ஏர்டெல், நீ எங்க? இங்க அது நீ ஏன் கேக்குற? நான் உன்னை கேட்கணும். அந்த வீட்டுல எங்களுக்கு வேலை இருக்கு. ஓஹோ, இந்த பழக்கம் கூட இருக்கா? பழக்கமா? நான் டெய்லி பண்றதா? எஸ். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் செய்வோம். என்னாச்சு? கத்துக்கிட்டா நீ பண்ண மாட்டியா? என்ன பேசுற? செருப்பு பிஞ்சிரும். எதுக்கு பிய்யோங்கற? அது என் டியூட்டி. மாசம் கட்டிங்ஸ் போக 5300 ரூபாய் வாங்குறல. இது போக பணமும் வாங்குறியா? பின்ன கஷ்டப்பட்டு உழைக்கிறது கூலி வேணாமா? ஷாட் ரெடி. அவ யாரு? அசிஸ்டன்ட். ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்றோம். என்ன சொல்ற நீ? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்க? அசிஸ்டன்ட் இல்லாம எப்படி ஷூட் நடத்துறது? ஷூட் நடத்துறதா? எஸ், ஷூட் நடத்தி அழகா டிவில போடுவோம். டிவில போடுவியா? வெக்கமா இல்ல இந்த வேலை செய்யறதுக்கு? ஏன் வேலை செய்யறதுக்கு நான் ஏன் வெக்க பண்ணனும்? நாய் போடு. அசிங்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? என்ன குக்கிங் ப்ரோகிராம் பண்றது அவ்வளவு கேவலமா? குக்கிங்கா? ஏன் ஏதா டவுட்டா? நான் ப்ரோகிராம் டைரக்டர், அவன் அசிஸ்டன்ட். ஓ சாரி, நான் ஏதோ வேற நோ ப்ராப்ளம். இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நெருக்கம் அதிகமாவும் சொல்லுவாங்க. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? ஏய், நீ சீக்கிரமா வந்துரு. ஓகேடி. கோவத்துல இருக்கும் போது கூட என்ன ஒரு அழகு, அப்படியே உம்மா கொடுக்கணும் போல இருக்கு. ஷாட் ரெடி. டாப் ஆங்கிள் சும்மா கும்முன்னு வச்சிரடா. என்னத்தரா டாப் ஆங்கிள் வைக்கிறது? அது என்ன பேங்காக் பியூட்டி குயிடா? லொகேஷன் சேஞ்ச். அஞ்சலியே, அஞ்சலியே டார்லிங். அஞ்சலி, 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 அஞ்சலி. சாரி சொல்லிட்டேல, ஏன் வந்த? நீ சொன்னது சாரி இல்ல. பின்ன? தொங்கி எல்லாம் நாடகம்னு எனக்கு தெரியாதா? ஹலோ ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. யாரு? அஞ்சலியோட அம்மா கூப்பிடுறீங்களா? நான் தான். சொல்லுங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க ஹீரோயின் ஸ்ரீதேவி தானே? இல்லப்பா, நான் அஞ்சலியோட அம்மா தான். என் கண்ணு என்ன ஏமாத்தாதுங்க. நீங்க ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவியே தான். ஏய், அவங்க தான் அம்மான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் சீனை போடுறாங்க பாரு. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்ல சட்டி வைக்கலானதா? அது உங்க வீட்ல சட்டின்னு ஒரு டிவி ப்ரோகிராம் பண்ணோம். வரும்போது தெரு முனையில இத்தனோடு பையன் கிட்ட கேட்டா யார் நல்லா சமையல் செய்வாங்கன்னு உங்க பேர் தான் சொல்றான். ஏய், இத்தனோடு பையன் எங்கேயாவது பேசுவானா? வாயை மூடு. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, குறுக்க வந்து பேசுற? போலமாண்டி. ஸ்டூபிட் காய். 2க்கு 4, 3க்கு 5 அப்படின்னா அதான சமையலற? ஐயோ, அது எப்படி தெரியும்? வாஸ்துல நான் கிங். வாங்க சொல்றேன். இந்த வீட்ல இருக்க லேடிஸ்க்கும் வாஸ்துப்படி அப்படி அப்படியே அங்கங்க இருக்கு. நான் இல்ல சும்மா நான் தெரியாம சொல்லிட்டேன். விடுங்க ஆண்டி, கிராபிக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா ரெடியா? நான் ரெடி. எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு இப்ப புரியுது ஆண்டி. உங்களுக்கு கேமரா ஃபியர். ஆனா அது ஸ்ரீதேவி கிடையாது. அதான் பாலிவுட்க்கு போய் போனி கப்பரை கட்டிட்டாங்க. ஆமா, அங்கிள் இப்ப ஆபீஸ்ல இருக்காரு. ஆர்மில இருக்காரு. இது டிவில எப்ப வரும் தம்பி? எனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் டெய்லி இதான். நேரம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டுட்டு போயிடலாமே. பரவாயில்ல, நாளைக்கு மறுபடியும் வருவேன் ஆண்டி. ஏய், மறுபடியும் எதுக்கு? ஏய் ஏய் ஜிகாலி ஜிலூலி குக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜுக்கு அப்புறம் அள்ளிடுறேன். அஞ்சலியா, அஞ்சலியா. அஞ்சலி இருக்கு தம்பி. இனி உங்களை கூப்பிட்டு என்ன பண்றது? உங்களை கூப்பிடலான்னு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கூப்பிட்டுருக்கலாம்ல. பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமாடா? அவளையே ஊர்ல அத்தையை கூப்பிடணும்னா கூட முதல்ல பொண்ணதான் கூப்பிடுவேன். அப்படிதான் உங்க வார்த்தையா? அமுக்கு வந்துட்டு அமுக்க. அதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? வா, நம்ம மேட்டரை பாப்போம். அது இருக்கட்ட அஞ்சலி எங்க? ஆபீஸ் பர்க்கா 1 ஹவர்ல வந்துருவா. 1 ஹவரா? அப்ப ஷூட்டிங் கேட்கல?
இது இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தா அழகா இருக்கும். அந்த சேலையில பார்டர் சொன்ன சின்னதா ஃபேன்சியா இருந்தா கேமராக்கு ஐயோ என்ன கோஆபரேஷன். ஆமா நம்ம ஷூட்டிங்க்கு அந்த சின்னதுக்கு என்ன சம்பந்தம்? தானே வந்திருக்கேன், மூடிட்டு வா. அங்கிள் மிலிட்டரில இருக்கார்ல, சரியான சரக்கு கிடைக்குடா மச்சி, கேட்டு பாரு. பையனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா பொண்ணு தர மாட்டாங்களா? முடியட்டும் அப்புறம் பாரு. குத்திருவேன், தெரியாத மாதிரி நடிக்காத சிங்காரி. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கத்த. அப்படி ஒரு டீலுக்கு வந்துட்டோம். ஏய் போய் அத்தைக்கு லைட்டிங் பண்ணு. நீ பண்ற லைட்டிங்ல நம்ம சேனல் ஓஹோன்னு வாங்க உங்களுக்கு லைட் வைக்கிறேன். வாங்க. கொடுத்து வச்சவரு எங்க நம்மால காணோம். அஞ்சலி மென்டல், இது என்னோட பெட்ரூம். ஏய் நான் இது வரைக்கும் எவ பின்னாடி சுத்தினது இல்ல. எப்ப கிட்டயும் என் காதல சொன்னதில்ல. ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லிருக்கேன், காரி துப்பி அனுப்பிட்டாங்க. ஆனா உன்னை முத தடவை பார்த்த உடனே இதயத்தை பறி கொடுத்துட்டேன். இந்த விஷயத்தை மிஸ்டர் மூர்த்தி காதலையும் போ. கண்ணுத்துல போட்டுக்கோ. உன் மாமனாரடி அவர் நம்ம கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஐஸ்கிரீமோட சேர்த்து இலையில மொத்தம் 15 ஐட்டம் இருக்கும் தெரியுமா? உனக்கு டைரக்டா சொல்ல வெக்கமா இருந்தா நான் வெளியில போறதுக்குள்ள அந்த சுவிட்சை 3 தடவை ஆன் ஆஃப் பண்ணிடு. உனக்கும் என் மேல இஷ்டம் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லன்னா இந்த மூஞ்ச எப்பவும் காட்ட மாட்டேன். பிளீஸ். சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆன் பண்ணு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. ஸ்விட்ச் வொர்க் ஆகல. ஓ சொன்ன மாதிரி எவர் கிரீனா தான் இருக்கீங்க. என்ன கவனிக்கிறது இருக்கட்டும். அம்மா வந்திருக்கா, முதல்ல சரி ஓகே ஓகே. அம்மா வாங்க 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 வாங்க. அம்மா என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட? அதுகிட்ட சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா? அதிர்சம். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். கூட பேசணும். இப்ப முடியாது. இது எதுக்கு? வா. இவன் பில்டப்ல நம்ம கிட்ட தான். இவன் என்னடா எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஆம்பளைங்கிட்ட தான் ஆட்டம் காட்டுவாங்க, பொம்பளைங்கிட்ட அடங்கி போயிடுவாங்க. என்ன இதெல்லாம்? ஏன் அவனுங்களோட சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு நாள் என்ன பார்க்கலன்னா தூக்கம் வராது. இப்ப போன் எடுக்க நேரம் இல்லையா? இதுல கண்ணு வேற கையில. கண்ணுன்னா எனக்கு பிடிக்கும். அப்பா கிட்ட கேட்ட வாங்கி தரல, அதான். இதுக்குதான் லோலோனே பின்னாடி சுத்தினியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான். அது சொன்னா மட்டும் போதுமா? நீ இதெல்லாம் விடலைன்னா நம்ம கல்யாணமே நடக்காது. அஞ்சலி, உன்னை அது என்ன இது என்னன்னு கேட்டதில்ல. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கம்பல் பண்ணதில்ல. நீ எப்படி இருக்கியோ அப்படியே தான் லவ் பண்ற. என்னால அப்படி லவ் பண்ண முடியாது. வேணாம், விட்டுரு. நீ சொன்னது கரெக்ட் தான். அதான் பெட்டர்னு எனக்கும் படுது. இதான் கடைசி முடிவா? ஒரு தடவை எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப விடு. இனிமே நீ முன்னாடி வரக்கூடாது. நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழறதை விட பாரா வெட்டி இருக்கிறது எவ்வளவு மேல். Go to hell. ஆட்டோ.
லேட்டு பாஸ் கத்திட்டு இருக்காரு. உங்க 2 பேரையும் குத்தி கொலை பண்ணிடுவேன். போடி. ஸ்ருதி, என் மூடு சரியில்லை. கால் செய்தும் ஃபார்வர்ட் பண்ணல. ஒண்ணும் இல்ல. பை. இவ்வளவு நேரம் கண்ண மூடிட்டு இருந்தியா? என்ன பண்ணிட்ட? சொல்லக்கூடாது. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேளு. நான் 3 லட்சத்துக்கு சீட்டு போட போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அதை எடுத்து 1 லட்சத்தை பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன். இன்னொரு லட்சத்தை ஸ்ட்ராங்கா ஒரு கட்டில் வாங்கிடுவேன். ஏன்னா சவுண்ட் வரக்கூடாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல தானே வேலை. பொண்டாட்டிக்கு தண்ணி வைக்கும். அப்புறம் மீதி இருக்கிற 1 லட்சத்தை ஹனிமூனுக்கு தனியா எடுத்து வச்சிருவேன். நம்ம குற்றாலம் கொடைக்கானல்ல அது 25ல முடிஞ்சிடும். ஜில்லுன்னு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரினா 1 லட்சம் வரைக்கும் ஆயிடும். நம்ம எதிர்பார்த்துக்கும் கிடைக்கும். என்னங்கிற ஹனிமூன் வரைக்கும் தாங்காத போல இருக்கு உன் வெக்கம்.